ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் ரொம்ப நாள் அந்த கேரமல் கேக் செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்காக தான் சரி இந்த கேக் செய்ய ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம கேரமல் செஞ்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஜீனியை போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அதே ஹீட் வச்சிடாதீங்க. நான் கொஞ்சம் ஹீட் அதிகமாக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்துட்டேன். நல்ல வேலை கரைய போல் நல்லா வந்துருந்துச்சு. அதை நம்ம கேக் செய்கிற ஒரு சில்வர் பாத்திரத்தில், எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அப்படியே ஊற்றிக்கணும். ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் செய்கிறதுக்கான ஆரம்பிச்சிடணும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 5 ஏலக்காய், 2 முட்டை, ஒரு 3/4 டம்ளர் பால், அவ்வளவுதான். 4 பொருட்கள் தான், அவ்வளவுதான். ஒரு 4 ஸ்பூன் ஜீனி, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து வடிகட்டிக்கோங்க. நான் வடிகட்டாமல் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல வேளை வடிகட்டிட்டேன். அந்த ஏலக்காய் டஸ்ட்டெல்லாம் ஒழுகலை. வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு சின்ன கிண்ணம் ஏதாவது வச்சு, அந்த இது ஆடாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது வச்சு, அதுக்கு மேலே நம்ம கேக்கு செய்கிற அந்த பாத்திரத்தை வச்சு இட்லி பாத்திரத்தை நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. ஆவி வெளியில் போகாமல் இருக்கிற மாதிரி மூடி வச்சுருங்க. 40 நிமிஷம், எங்களுக்கு இந்த கேக்கு வேக 40 நிமிஷம் ஆகிடுச்சு. 40 நிமிஷம் சென்று எடுத்து பார்த்தோம். சூப்பராக வெந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி வச்சு லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வந்துருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.